ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர். ஆன்சர் தீபக்குடி. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. ஜெயங்கொண்டார் அவரை பற்றிய தகவல் வந்து நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற நூல்களை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஜெயங்கொண்டார் தீபக்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அரசவை புலவராக திகழ்ந்தார். இந்த லைன்ல நல்லா கவனிச்சு பாத்துங்க. இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலப்பட்டை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி 96 வகை. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகும். தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது. இந்நூலை தென்தமிழ் தெய்வப்பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. 599 தாழிசைகள் கொண்டது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அடுத்ததா கொஸ்டின் 2, கலிங்கத்து பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஆன்சர் 96. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கொஸ்டின் 3, தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல் டேஸ். ஆன்சர் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி. கொஸ்டின் 4, தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கொஸ்டின் 5, கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 599. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை 599. கொஸ்டின் 6, அன்னம்விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் மீரா. அன்னம்விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. மீரா அவர்களுடைய குறிப்புகள் வந்து பாடப்பகுதியில் இருக்கு. ஸோ அந்த பாடப்பகுதியில் இருக்கு, அந்த நூல்வெளியை பார்க்கலாம். மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயருடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம்விடு தூது எனும் இதழை நடத்தி வந்தவர். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், பா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். கொஸ்டின் 7, விடுதலை திருநாள் என்னும் கவிதை பேழை பகுதி இடம்பெறும் நூல். ஆன்சர் கோடையும் வசந்தமும். விடுதலை திருநாள் என்னும் கவிதை பேழை பகுதி கோடையும் வசந்தமும் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் 8, 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. கொஸ்டின் 9, நாயன்மார்கள் டேஸ் பேர். ஆன்சர் 63. நாயன்மார்கள் 63 பேர். கொஸ்டின் 10, தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.